ஃப்ரெண்ட்ஸ் வன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் மனோன்மணி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்தமாக 2 வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா வந்து காட்டு வேலைக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபேமிலி ஏற்கனவே வந்து ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி தாங்க. ஸோ இவங்களுடைய முதல் கணவர் வீட்டில் பயங்கரமாக வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணி விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் காசு பணம் நகை எதுவும் எதிர்பார்க்காத மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. படிப்பு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும். அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா பவித்ரா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம் சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருவள்ளூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது ஓட்டு வீடு தான் இருக்குதுங்க. மற்றபடி பெருசாக வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா, ஒரு தங்கைங்க. அண்ணாவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுடைய தங்கைக்கு வந்து கல்யாணம் பண்ணி அவங்க ஓரளவு செட்டில் ஆகிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட அப்பா அம்மா தவறிட்டாங்க. ஸோ இவங்களையெல்லாம் யாரும் கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பாட்டி வீட்டில் தான் இப்போ வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இப்போ வரக்கூடியவர் வந்து தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணுங்க. என்னால் முடிஞ்சளவு நான் மாதம் ஒரு 12,000 சம்பளம் வாங்குறேங்க. அவ்வளோதான் எங்களால் முடியும். ஸோ எங்கள் பாட்டியை நான் தான் பார்த்துக்கணுங்க. இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி விவாகரத்து ஆனவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல ஒழுக்கமானவராக ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.